என் ஆண்டவர் புகழப்படுவாராக. என் ஆண்டவர் புகழப்படுவாராக. என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் போற்றப்படுவாராக. என் ஆண்டவர் போற்றப்படுவாராக. என் ஆண்டவர் புகழப்படுவாராக. என் ஆண்டவர் புகழப்படுவாராக. என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் போற்றப்படுவாராக. என் ஆண்டவர் போற்றப்படுவாராக. என் ஆண்டவர் புகழப்படுவாராக. என் ஆண்டவர் புகழப்படுவாராக. என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக. என் ஆண்டவர் உயர்த்த இயேசுவே பெறுவாராக. போற்றி. இயேசுவே போற்றி. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஹalleluya. 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 சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, கிருபாசனத்தில் வீற்றிருக்கும் வல்லவரே, நல்லவரே, கிருபாசனத்தில் வீற்றிருக்கும் வல்லவரே, நல்லவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, என்னை ஆள்பவரே, அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, என்னை ஆள்பவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, பலிபீடத்தில் வீற்றிருக்கும் நற்கருணை நாயகரே, பலிபீடத்தில் வீற்றிருக்கும் நற்கருணை நாயகரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர், நம்மை படைத்த கடவுள், நம்மை பாதுகாக்கும் கடவுள், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், எங்கே துதிகள் எழுப்பப்படுகின்றதோ, எங்கே புகழ்ச்சிகள் எழுப்பப்படுகின்றதோ, எங்கே ஸ்தோத்திரங்கள் சொல்லப்படுகிறதோ, எங்கே நன்றிகள் உரைக்கப்படுகிறதோ, எங்கே ஒருமனப்பட்டு மக்கள் கூடி பாடி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறார்களோ, ஆரவாரம் செய்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவர் அல்ல இருவர், ஒருவர் இருவர் மூவர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனத்தோடு, முழு வல்லமையோடு அவரை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்துகின்ற பொழுது, அந்த மகிழ்ச்சியின் பலியை, அந்த துதியின் பலியை, அந்த அன்பின் பலியை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்த இடத்தை வாசஸ்தலமாக்கி அதில் அவர் வாசம் செய்கிறவராய் மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இறை புகழ்ச்சி வேளையிலும் கூட நம் ஆண்டவர் மூவர் கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நம்மத்திலே வாசம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நாம் அவரை பாடி இந்த வேளையிலே மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அவரை நம்பினோம் என்று சொன்னால் நமக்கு வெட்கம் இல்லை.
ஆண்டவர் நம்பினா வெட்கப்படுவோமா? ஆண்டவரை நம்புவோர் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. ஆகவே இந்த நம்பிக்கை அவர் மேல் உண்மை நம்பி வந்தேன். அவரை நம்பிதான் யாக்கோபு போனார், அவரை நம்பித்தான் ஏசியாவுக்கு பயந்து யாக்கோபுக்கு கடந்து போனார். ஆனால் வெறும் கையாய் போனவர் இரு பரிவாரங்களோடு அவர் திரும்பி வந்தார், பயங்கரமான சொத்துக்களோடு ஆசீர்வாதங்களோடு திரும்பி வந்தார். அத்தகைய தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவர். நம்மையும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே. நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. மீன் படம். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. நானே உந்தன் கோவில், நீரே எந்தன் தெய்வம், மனுக்குலம் மலர்ந்திட இறங்கி வந்தேன். நானே உந்தன் கோவில், நீரே எந்தன் தெய்வம், மனுக்குலம் மலர்ந்திட இறங்கி வந்தேன். கருவறையில் என்னை கண்டவரே, கடைசி வரை உம்மில் கொண்டவரே. கருவறையில் என்னை கண்டவரே, கடைசி வரை உம்மில் கொண்டவரே. நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே. நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தே. நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே. நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய வெண்ணை கைவிடல. வெறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே.
நீரே என் வாழ்வும், நீரே என் வழியும், நீரே என் உயிரும் ஆனவரே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உலகத்துல யாரு கைவிட்டாலும் நம்மோடு இருப்பவர் யார்? நம்மோடு இருப்பவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி கடைசியில கொடுக்கப்பட்ட அந்த பிராமிஸ், மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்ட அந்த சத்தியம் என்ன? இதோ நான் உலகம் முடியும் வரை உங்களோடு, நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். உலகம் முடியும் வரை, உங்கள் வாழ்வு முடியும் வரை, இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வரவை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை குறித்து சொல்லப்பட்டது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23 அவருக்கு என்ன பெயர் என்று சொன்னால் இம்மானுவேல். என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள், 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 கடவுள் என்னோடு. ஹல்லேலூயா. சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் என்னோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருமே இல்லாத உலகமெல்லாம் உறவுகள்லாம் கைவிட்டாலும் யார் கூட இருப்பா? ஆண்டவர் கூட. அந்த ஒரு நிலையிலே இந்த பாடலை, யாரும் இல்லாத நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார் என்று சொல்லி அந்த பாடலை பாடி இந்த வேளையில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. சோர்ந்து போன நேரத்தில், கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்தன் கை பிடித்தாரே. சோர்ந்து போன நேரத்தில், கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்தன் கை பிடித்தாரே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. நல்லவர் இயேசு, சாத்தானை வென்றவர், என் வாழ்வில் மேன்மையும் நீரே தேவா. நல்லவர் இயேசு, சாத்தானை வென்றவர், என் வாழ்வில் மேன்மையும் நீரே தேவா. வல்லமை என் தேவனே, அன்பின் இயேசு ராஜனே, கோட கோடி சோத்திரம் நான் செலுத்திடுவேன். உந்தன் நாமம் என்றென்று அதிசயமே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. சர்வ வல்லவர், பரிசுத்தமானவர், ஆராதனை உமக்கே என் இயேசுவே. சர்வ வல்லவர், பரிசுத்தமானவர், ஆராதனை உமக்கே என் இயேசுவே. ஆத்துமாவின் நேசரே, சேனைகளின் தேவனே, உம் கிருபை போதுமே. தூயாவியே, உந்தன் நாமம் என்றென்று உயர்ந்ததுவே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. யாரும் இல்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. சோர்ந்து போன நேரத்தில், கலங்கி நின்ற வேளையில் இயேசு
சோர்ந்து போன நேரத்தில் கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்த கை பிடித்தாரே. யாரும் இல்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்த பக்கம் வந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி சொல்வது தகுமா தகாதா? என்ன நமக்கு செஞ்சிட்டாரு நம்ம முறுமுறுக்க கூடாது, முணுமுணுக்க கூடாது. நீங்கள் நானும் உயிரோடு இருப்பது, நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அநேக பேர் கண் இல்லாமல், அநேக பேர் செவி இல்லாமல், அநேக பேர் பேச நாவில்லாமல், அநேக பேர் நடக்க முடியாமல், அநேக பேர் படுக்க படுக்கல், அநேக பேர் உண்ண உணவிருந்து சாப்பிட முடியாம எவ்வளவோ குறைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் நிறைவாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடி, நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடி, நீங்கள் நானும் வீழ்ந்து போகாதபடி, நீங்கள் நானும் அழிந்து போகாதபடி, நீங்கள் நானும் நிர்மூலமாகாமல் வீழ்ந்து போகாமல் அழிந்து போகாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய பரிசுத்தமான கிருபையினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அந்த தெய்வத்திற்கு, நம் தெய்வத்துக்கு நாம் என்ன சொல்லணும்? உளமாற நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு நிலையில் இந்த நன்றி பாடலை பாடி இந்த வேளையில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுது என் மனம், நன்றி சொல்லி பாடுது என் உள்ளம், நன்றி சொல்லி பாடுது என் மனம், நன்றி சொல்லி பாடுது என் உள்ளம். தேவா நீர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுது என் உள்ளம். தேவா நீர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுது என் உள்ளம். நன்றி சொல்லி பாடுது என் மனம், நன்றி சொல்லி பாடுது என் உள்ளம். சிங்காசனம் பூமி உமது பாதபடி, வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி. பாதத்தில் விழுந்து கெஞ்சுகிறோம், தேவா இறங்கி உதவி செய்யும், தேவா இறங்கி உதவி செய்யும். நன்றி சொல்லி பாடுது என் மனம், நன்றி சொல்லி பாடுது என் உள்ளம். என்ன கண்டேரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டேரே நன்றி ஐயா, என்ன கண்டேரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டேரே நன்றி ஐயா, ஊழியம் தந்தேரே நன்றி ஐயா, பாட வைத்தீரே நன்றி ஐயா, பாட வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி சொல்லி பாடுது என் மனம், நன்றி சொல்லி பாடுது என் உள்ளம். ஜெபத்தை கேட்டீரே நன்றி ஐயா, ஜெயத்தை தந்தீரே நன்றி ஐயா,
செய்வீரையா, இனியும் உதவி செய்வீரையா. நன்றி சொல்லி பாடுது என் மனம், நன்றி சொல்லி பாடுது என் உள்ளம், நன்றி சொல்லி பாடுது என் மனம், நன்றி சொல்லி பாடுது என் உள்ளம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு காண்பவர், இயேசு இயேசு காண்பவர், காப்பவர், இயேசு இயேசு காப்பவர், அழைப்பவர், இயேசு இயேசு அழைப்பவர், அன்பு செய்பவர், இயேசு அன்பு இயேசு செய்பவர், ஆசீர்வதிப்பவர், இயேசு இயேசு ஆசீர்வதிப்பவர், அபிஷேகம் செய்பவர். இயேசு அபிஷேகம் ஹல்லேலூயா, செய்பவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை ஆண்டவரே வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆண்டவரே துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம், வழிபடுகிறோம். ஆண்டவரே உம்மை ஹல்லேலூயா, வணங்குகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுளால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? வேணா நம்ம விசுவாச குறைவா இருக்கான், கேட்டது விசுவாச குறைவா இருக்கலாம், அல்லது நம்மை பலப்படுத்துவதற்காக அவர் காலம் தாழ்த்தி இருக்கலாம். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் நான் வந்து உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கரங்களுக்குள் அடங்கியிரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை கடவுள் வைத்திருக்கார், அதனை செய்வதற்கு கடவுள் ஒரு காலத்தை வைத்திருக்கார். ஆகவே கடவுள் யாருக்கும் செய்வதற்காக அவர் காலம் தாழ்த்துவது இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் மரியாள்கிட்ட வானதூதர் சொல்லுவார், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இது எங்கனமாகும்? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி லூகாஸ் நற்செய்தி 1:37 வாசிக்கிறோம். அவங்களுக்கு மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், மரியாளின் மைந்தர்களாகிய இயேசுவின் சகோதரர்களாகிய கடவுளின் பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை பாடி இந்த வேளையில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா
காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரமனின் ஆவியானவரே, பரமனின் ஆவியானவரே, தேவனின் ஆவியானவரே, தேவனின் ஆவியானவரே, தேற்றரவாளரே, தேற்றரவாளரே, துணையாளரே, துணையாளரே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, துன்பத்தில் ஆறுதலே, துன்பத்தின் ஆறுதலே, நோய் தீர்க்கும் மருந்தே, நோய் தீர்க்கும் மருந்தே, எங்கள் துணையாளரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்களை பரிசுத்தப்படுத்துபவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துபவரே, எங்களுக்கு வரங்கள் கொடுப்பவரே, எங்களுக்கு வரங்கள் எங்களுக்கு கொடுப்பவரே, கொடைகள் கொடுப்பவரே, எங்களுக்கு கொடைகள் கொடுப்பவரே, கனிகளை கொடுப்பவரே. கொடுப்பவரே. ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. வாரும் ஆவியானவரே, 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 வல்லமையாய் வாரும், வல்லமையாய் வாரும், வல்லமையாய் வாரும், வல்லமையாய் வாரும், வலிமையாய் வாரும், வலிமையாய் வாரும், ஞானமாய் வாரும், ஞானமாய் வாரும், கிருபையாய் வாரும், கிருபையாய் வாரும், வாரும் ஆவியானவரே, வாரும் வாரும் ஆவியானவரே. வாரும் ஆவியானவரே. ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாய் ஜெபிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, வலிமையின் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வாக்களிக்கப்பட்ட பெந்தெகோஸ்தே அனுபவத்தை தருகிற பரிசுத்த ஆவியான வல்லமையாய் எங்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. பலவீனங்கள் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. குறைகள் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. நோய்கள் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. இப்படி மகிமையை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, தேவனுடைய ஆவியால் ஆகும் என்று சொல்வது போல உம்முடைய ஆவியால் எல்லாம் ஆவதற்காக ஆண்டவரே அப்போஸ்தலர் மீது மரியாள் மீது இறங்கி பெந்தெகோஸ்தே அனுபவத்தால் நிரப்பிய தேவன் நேற்றும் என்று மாறாதவர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆட்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எங்கள் ஒருவரையும் அர்ச்சிப்பீராக. எங்கள் ஒருவரையும் அபிஷேகம் செய்வீராக. எங்கள் ஒருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமை கொடுப்பீராக. ஹalleluya, 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 ஹalleluya. நிரப்புங்கப்பா, 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 அளவில்லாமல் நிரப்புங்கப்பா, அளவில்லாமல் நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையை அக்கினிமயமாய் மாற்றி போடும் ஆவியானவரே, அனலாய் மாற்றி போடும் ஆண்டவரே, அக்கினியாய் மாற்றி போடும் ஆண்டவரே, அனலாய் மாற்றி போடும் ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. Praise the Lord, Praise the Lord, praise the Lord, Praise the Lord, praise the Lord. Praise the Lord. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வளங்களினாய் நிரப்பும் ஐயா, வல்லமையாக இறங்கி வரங்களினாய் நிரப்பும்
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தரும், பிதாவே என்று அழைக்க புத்திர ஸ்வீகாரம் இனிடும், உம்மை பிதாவே என்று அழைக்க புத்திர ஸ்வீகாரம் இனிடும். சேர்ந்து பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, 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 வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இந்த இறைவார்த்தை பகிர்வை தொடர்ந்து நாம் நிறைவேற்றுவதற்கு நம் மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் ஜாலி அவர்கள் ஜெபித்து இந்த இறைவார்த்தை பகிர்வை தொடங்கி வைப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே மெய்யான தேவன், இயேசு ஒருவரே மெய்யான தேவன், இயேசு அதிசயமானவர், இயேசு அதிசயமானவர், இயேசு ஆலோசனை கர்த்தர், இயேசு ஆலோசனை கர்த்தர், இயேசுவே நித்திய பிதா, இயேசுவே நித்திய பிதா, இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், இயேசு சமாதானத்தின் அரசர், இயேசு சமாதானத்தின் அரசர், இயேசு துதிகளில் வாசம் செய்கிறவர், இயேசு துதிகளில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்போ ஏன் 3 அருள் நிறைந்த மந்திரம் சொன்னது தெரியுமா யாருக்காவது? இவ்வளவு இறை புகழ்ச்சி பாடல்களுக்கு பிறகு இந்த 3 அருள் நிறைந்த மாதிரியே ஏன் சொன்னான்? புனித டோம்னிக் காட்சி கொடுத்த பொழுது அவர் பெரிய மறையுரை தயாரித்திருந்தார். மாதாவின் மகிமை என்ற புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காண கிடைக்கும். அதாவது டோம்னிக் காட்சி கொடுத்து அன்னை மரியாள் அவர் நல்ல ஒரு பிரசங்கி, புனித டோம்னிக் நல்ல ஒரு பிரசங்கி, மாதாவுடைய உண்மையான பக்தர், சீடர். அவர் பிரசங்கம் வைக்கிறாருன்னா அந்த அந்த ஆலயமே ரொம்ப வழியுமா அவருடைய பிரசங்கத்தை கேட்க. இவ்வாறு அவர் பிரசங்கத்துக்கு தயாரித்து கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் அவருடைய காட்சி கொடுத்து, நீ என்னை பற்றிய ஒரு செய்தியை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 அருள் நிறைந்த மரியை முதல் சொல்லிட்டு நீ ஆரம்பின்னு சொன்னார். இப்போ இவர் ஒரு தயார் பண்ணிட்டு போயிருக்கிறார், ஒரு மறையுரை தயாரி பண்ணிட்டு போயிருக்கார். ஆனால் அங்கே போன உடனே அவர் தயாரித்திருந்த அந்த மறையுரை அப்படியே போட்டுட்டு மாதா வழி நடத்தினபடி அன்றைக்கு அவருடைய வாழ்நாளிலே அவர் அன்று கொடுத்த அந்த மறையுரை தான் எல்லாராலையும் இன்று வரைக்கும் போற்றப்படுகிறது. ஆகவே மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கூட்ட ஆரம்பத்திலும் அல்லது
என்னை நீங்கள் 3 அருள் நிறைந்த மரியை சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நான் உங்களோடு இருப்பேன். நாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, மாதா நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் நானும் என் வீட்டாருமோ ஆண்டவரையே சேவிப்போம் அப்படி இருக்கு. சரி, இப்போ அதை பார்த்துட்டு இருக்க வேணாம். அம்மா, நானும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். எங்கள் பங்கில், உலக மீட்பர் பங்கில் பசிலிக்காவில் கடந்த 21 ஆண்டுகளாக நற்செய்தி ஜெபக்குழு என்று ஒன்று ஆரம்பித்து அருட்சகோதரி காலம் மறைந்த அருட்சகோதரி தியோட்ரா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நாள் வரையும் தொடர்ந்து இறைவனுடைய சுத்த கிருபையினாலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகமாக பங்கு கொள்ளவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. நேற்று அன்பு சகோதரர் ஹென்றி அவர்கள் தான் அங்கே அந்த மெசேஜ் கொடுக்க நான் அழைத்திருந்தேன். அப்பொழுது தான் இங்கே இந்த கூட்டத்திற்காக அழைப்பு விடுங்கள் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரதர் ஹென்றி என்னோடு ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாகவே இந்த ஊழியத்தில் அவர் இருக்கிறாரு. இப்போது நல்ல ஒரு புத்து உணர்ச்சி பெற்று இப்போ நல்ல விதமாக அவரும் அவருடைய துணைவியாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை தாங்கி வருவதனால் நடத்தி வருவதற்காக உங்கள் அனைவரும் சார்பில் கரகோஷத்தோடு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அவர் ஒரு சிறிய ஜெபம் சொல்லிட்டு ஆரம்பிக்கினார். ஜெபம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாருன்னு லூர்தம்பா சகோதரி சொன்னாங்க. ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி பேசுப்பான்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவர் என்கிட்ட சொல்லலை. ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி பேசுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னார். ரொம்ப முக்கியமான இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு மெசேஜ். ஏன்னா இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போது சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அப்போது நல்ல கவனிங்க, கடவுள் சோகமாக இருந்தாராம் பரலோகத்தில். கடவுளே சோகமாக இருந்தார். ஒரே ஒரு சமணசானவர் போய், ஏன் ஆண்டவரே சோகமாக இருக்கிறீங்க, எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நீங்கள் சோகமாக இருக்கிறீங்களேன்னு கேட்டுதான். வாட்ஸ்அப் மெசேஜ், நானாக சொல்லலை. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த மனிதர்களை படைத்தேன், உங்களை அருவிகளாக படைத்தது மாதிரி மனிதர்களையும் படைத்தேன். படைத்த பொழுது நான் எல்லாவற்றையும் நல்லதுன்னு தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறான். ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு இப்போ ஒன்று போனால் ஒன்றுன்னு அவனும் நிம்மதியாக இல்லை, என்னையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்லை. அதனால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சமரசானோட சொன்னார். எனக்கு நிம்மதியான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு யார் சொன்னார்? கடவுள் யார்கிட்ட சொன்னார்? ஏன்னா தூங்கிடுவோம் சமயத்தில், அதனால் தூங்காமல் இருக்கிறதுக்காக சமணசில் சொன்னார். அதில் ஒரு மூத்த சமணசு எந்திரிச்சு சொல்லிச்சான், இதுதானே ஆண்டவர் உங்கள் கவலை, பேசாமல் இமயமலை உச்சிக்கு போயிருங்க, அங்கே யாரும் வரமாட்டான் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், டென்சிங் வந்துடுவானேன்னார். டென்சிங் வந்துடுவானே அப்படின்னார். சரி, ஆழமான கடலில் யாரும் கண்டுபிடிக்காத வெகு ஆழத்தில் போயிருங்கன்னார். அடையங்க, அந்த எல்லாம் ஆழ்கடல்லாம் வந்து நீர்மூழ்கி கப்பல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கும் கீழே போய் முத்து குளிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டான். அங்கேயும் எந்த தேடி வந்துடுவான், இவன் தொந்தரவு இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னு. சரி, இன்னொரு சமணம் சொல்லிச்சான், பேசாமல் சந்திர மண்டலத்துக்கு போயிருங்க. சந்திர மண்டலத்தை தான் ஆம்ஸ்டாங் கால் எடுத்து வச்சுட்டானே அப்படின்னாரு. அப்போ ஒரு குட்டி சமணஸ், அதுக்கு தான் ரொம்ப மூளை இருக்கும், பெருசாக இருக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ இருக்காது. குட்டி சமணஸ் வந்து பண்ணிச்சான், எனக்கு ஒரு ஐடியா தோணுது ஆண்டவரேன்னு. என்ன சொல்லு, நீ தான் எப்போவுமே நல்லா சொல்லுனார். மனுஷன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டான், ஆனால் அவன் ஆராயாத ஒரே ஒரு இடம் இருக்கு. எது அது? அவனுடைய இதயம்.
அடுத்தவனை குறை சொல்கிறான், அடுத்தவனை பேசுகிறான், அடுத்தவனுக்கு போதிக்கிறான், அடுத்தவனை இது பண்ணுறான். ஆனால் தன்னை பற்றி தான் நினைக்கிறதே இல்லை. இது எல்லாரும் சபைக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, உலகத்தில் மனுஷனாக இருக்க அது எல்லாரும் யாராக இருந்தாலும் பொருந்தும். உடனே ஆண்டவர் சொன்ன வாஸ்தவம் தான், இன்னைக்கு அவன் தன்னை பற்றி நினைக்கிறதே இல்லை, அதனால் அவன் இருதயத்திலேயே போய் நான் குடி கொண்டுறேன் அப்படின்னார். இது எதுக்காக நான் இது உள்ளது தொட்டு இருக்குன்னா, ஆண்டவருடைய 2வது வருகை நாம் தியானிக்க இருப்பதற்கு முன்பதாக நாம் ஏன் பிறந்தோம், எங்கே போக போகிறோம், இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம், இதுதானே தியானம். உண்டா இல்லையா? இப்படி எங்கேயாசியார் சொல்லுவார், நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய இலக்கு என்ன, இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதை பற்றி ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி நாம் தியானிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடவுளுடைய வருகை சமீபத்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக உங்களுடைய செல்லுலேயும் சரி, உலக நடைமுறையிலையும் சரி, இன்றைக்கி எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. மத்தேயு 24வது அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் எடுத்து வாசித்து பார்த்து, இந்த 3 அதிகாரங்கள்லையும் உலகத்தின் முடிவில் ஆண்டவருடைய 2வது வருகை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வீட்டில் போய் நீங்கள் என்ன பிரதர் இப்போ விளக்கமாக சொல்லுவார். என் இயேசுராஜன் வருவார், எண்ணிலடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆழவே வருவார். சேர்ந்து பாடுங்க. என் இயேசுராஜன் வருவார், எண்ணிலடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆழவே வருவார். முதல் வருகையிலே நம்மை மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். ஆனால் 2வது வருகையிலே நம்மை ஆழ்வதற்காக, ஆட்சி செய்வதற்காக, தீர்ப்பிடுவதற்காக வர இருக்கிறார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசுராஜன் வருவார், எண்ணிலடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆழவே வருவார். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. என் இயேசுராஜன் வருவார், எண்ணிலடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆழவே வருவார். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீது வருவார். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீது வருவார். என் இயேசுராஜன் வருவார்,
எண்ணிலடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆழவே வருவார், என்னை ஆழவே வருவார். ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இது இந்த நாளுக்காகும் இந்த மே தின விழாவின் ஆகிய இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் நீர் கூட்டி சேர்த்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய சுத்த கிருபை இல்லாமல் இங்கே எங்களால் வந்து அமர்ந்திருக்க முடியாது என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமாக இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் பேச இருக்கக்கூடிய வார்த்தைகளை சகோதரன் வாயிலாக நாங்கள் கேட்டு ஆண்டவரே, வார்த்தையோடு நின்று விடாமல் அந்த வார்த்தை வாழ்வாக்க தூய ஆவியானவர் தாமே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அதிஉன்னத நாமத்திலே உம் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவுள்ள நல்ல தந்தையே, ஆமேன்.